புது கஸ்டமரோட பழைய கஸ்டமர் தான் அதிகமாக வர்றாங்கண்ணா. ஒரு ஆள் 25 மாடு கூட கொடுத்துருக்கணும் ஒரே ஆளுக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பண்ண வைக்கிறாங்க, நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாட்டில் 4 மாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முழுமையா இருந்தால், சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போங்க. இல்லைன்னா வேணாம் நான் சொல்லிடுறேன். அந்த 5 மாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா எல்லா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு பூராமே கொடுக்கலாங்கண்ணா. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கொடுக்கலாம், ஆந்திரா கொடுக்கலாம். ஃபுல்லாமே அப்போ எல்லா பக்கம் கொடுத்துக்கிட்டு தான். மகாராஷ்டிராவுக்கு கூட மாடு போயிட்டு தான் இருக்கு. எல்லா பக்கம் மாடு போகுது. அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. நம்ம மோகன் டைரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹெச்அப், ஜெர்சி கிராஸ், கிர்ரு இது மாதிரி எல்லாம் பாப்பீங்க. சரிங்க. இப்போ முதல் முறையா பாத்தீங்கன்னா காங்கேய நாட்டு மாட்டோட பதிவு பார்க்கலாம்னா. சரிங்க. மங்களகரமா ஃபர்ஸ்ட் காங்கேய நாட்டு மாட்டுல இருந்து போயிருவோம்னா, இந்த மாட்டை பாத்தீங்கன்னா பழைய வர்க்க மாடுனா. இது நல்ல ஒரு ஸ்பெஷலான மாடுனா, பழைய வர்க்க மாடு. இந்த கொம்புல கிடைக்கிறது ரொம்ப ரேர்னா. நீங்க இந்த கொம்பை பாத்தீங்கன்னாலே தெரியும், இதான் பழைய வர்க்கங்கிறது. நல்ல மூஞ்சகம்லாம் நல்ல கொம்பு நல்ல லென்த்தா போய் வளைஞ்சிருக்கும். திருவும்பாங்க. இந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஆண் பெண் யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம்னா. இந்த மாடு கிடைக்கிறது ரேர்னா. அதே மாதிரி காங்கேய மாட்டுல குணத்துல இருக்காதுண்ணா. காலை அணைஞ்சுதான் பீச்சுவாங்க நிறைய பேரு. காலை அணைஞ்சு பீச்சுவாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. பாருங்க, அணைக்காமே பீச்சலாம். பால் அதே மாதிரி காங்கேயத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது 3 லிட்டர் கறந்த மாடு. பால் அதிகமா தேவை, குழந்தை பால் கொஞ்சம் அதிகமா தேவை வீட்டு யூஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பா வாங்கிக்கலாம். மெயின் வந்து இந்த மாட்டுல குணம்னா. காங்க எங்க வருங்க, நல்ல குணம். யார் வேணாலும் கறந்துக்கலாம். நல்ல குணம். காலு ஒரு விட்டு அணைக்கு செலவுல இந்த மாட்டுல ஸ்பெஷலே வந்து இந்த குணம் தாங்கண்ணா. இந்த குணம் நல்ல தலை அமைப்புனா. இந்த மாடு கிடைக்கிறது ரேர்னா. அதிக கறவை திறன் கறக்கணும் அந்த மாடு. காங்கேய மாட்டுல அதிகமா இந்த கறவை திறன் கறக்கும். நல்ல மாடுண்ணா. நல்ல குறுங்கால் மாட்டுல அருமையான மாடு. இந்த மாடு தேவைங்கிறவங்க கால் பண்ணலாம்னா. இது மாதிரி நாட்டு மாடு வேணுங்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம்னா. நல்லா இந்த கண்ணு போட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகணும். இன்னும் ஒரு 4 நாள்ல கண்ணு போட்டுரும். அதிகமா பால் நாட்டு பால் காங்கேய மாட்டுல எனக்கு குழந்தை பாலுக்கு வேணும், வீட்டு தேவைக்கு அதிகமா வேணுங்கிறவங்க இந்த மாட்டை எடுத்துக்கலாம்னா. சூப்பர் மாடு. இதெல்லாம் எவ்வளவு கறக்கணும் அவருக்கு? 3 கறக்கணும் அந்த மாடு. பக்கத்திலே கறந்த மாடு 3 கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். நான் அடுத்து பார்க்கக்கூடிய மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு கீரு ஜெர்சி கிராஸ்னா. ரெட் சிந்தி கிராஸ் மாதிரி டார்க் ரெட்னா, ரத்த சவளையில் இருக்குண்ணா. அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரத்த கலர்ல தான் இருக்கும். அழகான நெத்தியில ஒரு வெள்ளைனா, நல்ல வெள்ளை, நல்ல காம்புக்கணும். காம்பு நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல வெயில் மழை எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்குனா. 2ஆம் நீத்து கிடாரி. அதே மாதிரி பாலும் பாத்தீங்கன்னா தலையத்துல 15 லிட்டர் கறந்த மாடு. நான் திருவண்ணாமலை, நாங்க விழுப்புரம், நாங்க மெட்ராஸ், இது மாதிரி எங்களுக்கு திருவள்ளூர், இது மாதிரி எங்களுக்கு வெயிலுக்கு தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். பால் வந்து எருமப்பாலாட்டு இருக்குண்ணா. ஆமாங்கண்ணா. நல்லா ஃபேட் நமக்கு நல்லா இருக்கும். எரும்பலாட்டு இருக்கணும் அந்த மாடு. அடுத்து இந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்அப் மண்ணா, 3ஆம் நீத்து மண்ணா. காலக்கண்ணு போட்டிருக்காங்க. ஒரு 20 லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம். 22, 23, 25 கறந்துறாங்க. நம்ம ஒரு 20 லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம். சரி. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுனா. நல்ல சூப்பர் மாடு. நல்ல ரத்தம் முதுகுனா. மாட்டுல சூப்பர் மாடுனா. இந்த கண்ணு போட 10 நாள் ஆகுனா. நல்ல குணமானா. நல்ல நரம்படி இருக்குது. இன்னும் 10 நாள் கழிச்சுதான் கண்ணு போடும். மாட்டு நல்ல மாடுனா ஒரு 10 லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் அந்த மாடு. இப்படித்தாங்க இருக்கும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதாங்கண்ணா. நல்ல கொம்புனா, மான் கொம்பு டைப்ல வரணும். மான் கொம்பு எப்படி அந்த கொம்பு வளைஞ்ச மாதிரி அந்த மான் கொம்பு டைப்ல வரணும். நல்லா ஆனா ஒரு 10 லிட்டர் எதிர்பார்க்கலாம். இல்லண்ணா, நேரம் பார்த்து கறக்கணும். அந்த மாதிரி. ஆமாண்ணா. தீவனம் கொடுக்கணும். எவ்வளவுதான் கம்மி வச்சாலும் 15 குறையாதுங்கண்ணா. 15 நம்ம 25-30 கண்டிப்பா 15 வரணும். ஏன்னா இந்த மாடு தோக்காதுன்னா. மாடு அப்படி மாடு குணத்துல தங்கம். ஆனா அடுத்து பார்க்கக்கூடிய மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்கன்னா. நல்ல ஒரிஜினல் ஜெர்சினா. மூஞ்சி பாத்தீங்கன்னாலும் தெரியும். நல்ல குட்டை மூஞ்சில நல்ல கொம்பு அமைப்பில் அமைஞ்சிருக்குன்னா. நல்ல காம்பு நீளம்னா. காம்பு இடைவெளி பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்ல காம்பு நீளம். காம்பு நல்லா ரோஸ் காம்பு இருக்கு. அதிகமா கறக்கணும். ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும். செனமாடா இருக்கு. இந்த கண்ணு போட எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 4 to 5 நாள் ஆகும். ஒரு 10 கறக்க அந்த மாடு. ஒரு 10 கறவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடு. அடுத்த மாட்டை பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சி மாடுனா. இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுனா. இது ஒரு 10 லிட்டர் கறந்த மாடு தானே. ஒரு 5க்கு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஒரு 5 லிட்டர் குறையாது. நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்கண்ணா. இது ஜெர்சி கிராஸ்னா. 2ஆம் நீத்துனா. ஆமாங்கண்ணா, 2வது ஈத்து. அதனால அது பயப்படாம யாரு வேணாலும் வச்சுக்கலாம்னா. வெயில் மலைக்கு தாங்க. அதே மாதிரி ஃபேட்டஸ்னப் இருக்குண்ணா. அடுத்து இது ஜெர்சி மாடுங்கண்ணா. இது ஒரு ஜெர்சி கொஞ்சம் கிராஸ் தானா. 6 பல்லுனா. 2ஆம் நீத்துனா. கண்ணு போட 10 நாள் ஆகுனா. பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா ஃபுல்லா மடி எடுத்தானா கண்ணு போடும். நல்லா காம்பு லூஸ் இருக்கு. நல்லா அந்த மடி பூரா வந்து தானே கண்ணு போடும். ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம் இந்த மாடு. அடுத்து இதை பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்அப் மாடுனா.
தலையீத்து கிடையாதுன்னா 6 புல்லுண்ணா, நல்ல ஒரு ஹெவி சைஸ் கிடையாதுண்ணா, நல்ல கிளி கொம்புல நல்ல ஆஸ் கொம்புல இருக்குண்ணா, நல்ல மாடுங்கண்ணா. இந்த மாடு 6 புல்லு. அடுத்து இதுக்கெல்லாம் மாடுண்ணா நல்ல மெயின்டெனன்ஸ் வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா மாடு வந்துடும். இந்த கண்ணு போட 22 நாள் டைம் இருக்கு. நம்ம ஒருத்தர் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகி போனோம்னு நினைப்பாங்க, நம்ம அது மாதிரி வேணுங்கிற இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்கண்ணா. அங்கே அவங்க கிட்ட ஒரு 20 நாள் ஆகையில அவங்க கிட்ட இந்த மாடு செட் ஆகி நல்லா கண்ணு போடுறது நல்லா இருக்குண்ணா. காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கருங்காம்புண்ணா, 4 காமே கருங்காம்பு. இந்த மாடு கறவையில தோக்காதுன்னா இன்னும் 20 நாள் ஆகுண்ணா, மடி வந்ததானே தெரியும். அதே மாதிரி இந்த மாட்டோட முகனா நல்ல கெச்சப் முகனா, நல்ல ஒரு அழகான மாடுங்க, நல்ல பிரீடு மாடு தான். இந்த மாடு நல்லா தாங்கண்ணா எல்லா பக்கமுமே. ஆமாண்ணா. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பட்ஜெட் மாடுனா, ஒரு செவல சட்டனா. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நீத்து தானே, பல்லு 6 பல்லு. கொஞ்சம் வளர்க்காம விட்டாங்கண்ணா, வச்சிருந்தவங்க கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்காதனால கொஞ்சம் மாடு கொஞ்சம் உடம்பு கம்மியாக தெரியும். இது 10 கறந்த மாடுனா ஒரு 5 லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம். அந்த மாடு ஒரு 5 லிட்டர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ண மாடு கறி வச்சுக்கணும். கொஞ்சம் உடம்பு இல்லாம இருக்கனால அதுக்கு இது அப்படி இருக்குன்னா நல்ல செவல சட்டம் மாடுனா. இந்த கலர் கிடைக்கிறது ரேர்னா. அடுத்து பார்க்கறது நம்ம ஒரு ஜெர்சி கிராஸ்னா, மொட்டை டைப் மாடுனா, நல்ல ஹெவி சைஸ் மாடுனா, நல்ல ஒரு 5 நாள் எடுத்துக்குவாங்க கண்ணு போட. நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் மொட்டை தான். மொட்டை மாடு வேணுங்கிறவங்க இந்த மாடு கண்டிப்பா வாங்கிக்கலாம்ண்ணா. இது ஒரு 5 லிருந்து 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஒரு 5 குறையாதுன்னா ஒரு 20 நாள் ஆகுண்ணா கண்ணு போட. எப்படி இப்ப வாங்கணும் அப்படின்னு நேரடியா நம்ம இடத்துக்கு நேரடியா வந்து பார்த்து கூட விசிட் பண்ணி எப்படி மாடு பிடிக்குதோ வாங்கிக்கலாங்கண்ணா. அவங்க எப்படி கஸ்டமர் கேட்கறாங்களோ அது மாதிரி மாடு எடுத்து கொடுக்கலாம்ண்ணா. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம லொகேஷன் அனுப்புறோம், நீங்க வாங்க. நேரில் உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ அந்த மாட்டை பார்த்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கண்ணுக்குட்டிகள் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கண்ணு, ஒரு 1.5 வருஷத்துக்கு கண்ணுல ஒரு 4 மாடு 4 கண்ணுக்குட்டி வேணும் அப்படின்னாலும் எடுத்து. கண்ணுக்குட்டி இப்போதைக்கு ஒண்ணும் இல்லைன்னா அது மாதிரி இருந்தா ஏதாவது கேட்டாங்க வேணா எடுத்து கொடுக்கலாம். கண்ணு அதிகமா வேணுங்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஓகே ஓகே. கண்ணு எனக்கு ஒரு 10 கண்ணு 5 கண்ணு வேணுங்கிறவங்களுக்கு வேணா லாட்டா எடுத்து கொடுக்கலாம். 1 2க்கு இப்போ அதிகமா இல்லைன்னா, அதிகமா கண்ணுக்குட்டி வேணாலும் நம்ம ஒரு 10 கண்ணு வேணும், 15 கண்ணு வேணும் அப்படின்னாலும் எடுத்து. எனக்கு நல்ல பிரீடா பெரிய மாடா வரும்போது நல்ல பிரீடான கண்டிப்பா வரணும். அந்த மாதிரி கண்ணுகள் செலக்ட் போன வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாம் பூராம ஹெச்சப்பா தான் இருக்கும். 5 கண்ணு நம்ம எடுத்து கொடுத்த கண்ணு தான். கண்ணுக்கு நம்ம நேரம் மேல இருந்து கொண்டுட்டு வரோம், நல்ல கண்ணுகளா கொண்டு வரோம். கண்டிப்பா எடுத்து கொடுக்கலாம். பஞ்சாப்ல இருந்தே கண்ணு கொண்டுட்டு வந்துட்டோம். ஒரு எருமையோட இருக்க லோடு வருது. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். சரி, நம்ம வடக்கிருந்தே எருமை வருது, முறை வருது. அடுத்த வீடியோல கூட நம்ம அதை பாக்கலாம். ஆனா அதே மாதிரி மாடு வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளாங்கன்னா, நம்ம தொடர்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல வருங்கன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்கண்ணா. நன்றிங்கண்ணா.